வரவேற்கின்றோம். மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வருக வருக என்று உற்சாகப்படுத்தி மாணவர் சார்பாக தூக்கத்தை கொடுத்து அமைச்சர் அவர்களை வரவேற்கின்றோம். அனைத்து மாணவர்களும் கரவொலி எழுப்பி அமைச்சர் அவர்களை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர் சேர்க்கையிலோ உச்சம் என பள்ளி அன்புடன் அழைக்கின்றோம். நம் உள்ளம் குளிர உவப்புடன் வருகை தந்திருக்கும். வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி. நமது ஊராட்சி ஒன்றிய ஆலங்குடி பேரூராட்சி பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபடும் KPK பணைய நம் பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி சிறப்பிப்பார்கள். அண்ணாதுரை அண்ணன் அவர்களுக்கு அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம் பள்ளியில் நம் ஒன்றியத்தில் அதிக மாணவர் சேர்க்கை நம் பள்ளியில் 10 மாணவர்களை 1ஆம் வகுப்பு சேர்த்துள்ளோம். இதை தொடர்ந்து டீச்சர் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் உட்கா பண்ணி கொடுங்க டீச்சர், நாங்கள் எடுக்க முடியலைல்ல. கிடைக்கிறத எடுங்க. நாம் அனைத்து செயல்களுக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்கான என் பள்ளியின் உதவி தலைமை மாணவர்கள் அமைதியாகவும் கொஞ்ச நேரம் செயல்விட்டு வருங்காலங்களில் இந்த மாணவ செல்வங்களை டாக்டராக, மருத்துவராக, வழக்கறிஞராக, நீதி அரசராக, ஏன் இன்னும் சொல்ல போனால் IAS, IPS போன்ற பதவிகளை அமர்த்திய தீர்வும் என்று உறுதிமொழி எடுத்து எங்களுடைய ஆசிரியர்கள் உத்தியோகத்தோட உங்களை நீங்க இந்த விழாவிலே வருகின்ற இந்த பெருமையோடு நாங்கள் தொடர்ந்து இன்னும் செயல்படுவோம். இங்கே பள்ளி மேலாண்மை குழு செயல்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதிகளிலேயே பெற்றோர் ஆசிரியர் கழகம் சிறப்போடு செயல்படுகின்றோம். அனைத்து பெற்றோர்களையும் ஒருங்கிணைத்து விழாவை நடத்துகிறோம். தொடர்ந்து இது போன்ற விழாக்கள் உங்களுடைய தலைமையில் நடக்க வேண்டும். வருங்காலங்களிலே எங்களுக்கு ஒரு சமையல் கட்டு இங்கே சமையலறை பற்றாக்குறையாக இருக்கிறது. இதெல்லாம் அண்ணன் கவனத்தில் உங்களுக்கு தெரியும். பேராட்சி தலைவர் போன்றவர்கள் சொல்லியிருந்தாலும்
உங்களோடு பயணிப்பது பெருமை கொள்கின்றேன். கீழே இருந்த என்னை அழைத்து வந்து அருகாமையிலேயே யாரோ வேறு இயக்கத்தை சார்ந்தவரோ என்னவரோ என்று இருக்கிறதில்லை, கண்ட இடத்தில் எல்லாம் காரை நிப்பாட்டி என்னிடத்திலே கையை காட்டி செல்கின்ற அந்த அன்பு கண்டிப்பாக உங்களுடைய பாசத்தாலும் அன்புனாலும் புரிய மாட்டோம். உங்களுடைய நேரடி கவனத்திலே ஏறக்குறைய ஏற்கனவே முதன்மை கல்வி அலுவலர்கள் சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய நேரடி கவனத்திலே இந்த பள்ளி இயங்குகிறது என்று. அண்ணா, இதே வழியிலே நீங்கள் பல தடவை சென்று விட்டீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய கணக்கென்பாறு இந்த பள்ளிகளை பட வேண்டும். இந்த பள்ளியோட வளர்ச்சிக்கு உங்களுடைய முழு கவனத்தை செலுத்துவீர்கள் என்று நம்பி நேரம் கருதி கண்டிப்பாக இந்த பள்ளியை உங்களுடைய கவனத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும். என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் உங்கள் தலைமையில நடத்தவும், நீங்கள் பல வேலைகள் இருந்தாலும் சிறப்பாக செயல்படும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, நான் மட்டுமல்ல இங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் சார்பாகவும் இனிமே களம் காணக்கூடிய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சார்பாகவும் பள்ளி மேலாண்மைகள் சார்பாகவும் புயல் வேகத்திலே மாணவர்களுக்கு பாடத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சார்பாகவும் நன்றியை சொல்லி என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி வரைவிட நன்றி. பழனிக்குமார் அவர்களே, ஆளுநரை பேரூராட்சி தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி ராஜீவ் முருகானந்த் அவர்களே, பேரூராட்சி 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் கல்வி பெறுவதற்காக இந்த பள்ளி தொடங்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பெருமையும் சிறப்பும் எந்த வகையில் குறையாத அளவுக்கு மிக சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் 100ஆண்டு விழா காண இருக்கிறது. 100ஆண்டு விழா கொண்டாட வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும், தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட நமது குமார் உள்ளிட்ட அத்தனை பேரும், அண்ணன் கேபி பனையப்பன் உள்ளிட்ட அத்தனை பேர் வந்து என்னிடத்திலே சொன்ன பொழுது அதை 100ஆண்டு விழாவை நாம் சிறப்பாக நடத்த வேண்டும். ஏனென்றால் இந்த பள்ளியிலிருந்து பல ஆயிரக்கணக்கானோர் இன்றைக்கு கல்வி பெற்று உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த அறிவு திருக்கோயிலை உருவாக்கியவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலும், இந்த பள்ளியுடைய பெருமையை சேர்க்கின்ற வகையிலும் பல்வேறு மிகச்சிறந்த பேச்சாளர்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய 100ஆண்டு விழாவை நடத்த வேண்டும். ஆனால் அதற்கு 2 பணிகள் முடிந்துவிட்டன. இந்த பள்ளிக்கு தேவை ஒரு நுழைவாயில் கட்டப்பட வேண்டும். அதற்காக இந்த அழைப்பதற்காக தேதி பெறுவதற்காக வந்த அன்று சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 7 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் ஒழுங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு, அதே மாதிரி இந்த 200 பிள்ளைகள் படிக்கின்ற நமது பிள்ளைகளுக்கு கூடுதலாக 4 வகுப்பறை கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் உடனடியாக தொடங்கப்பட்டு 3 மாத காலத்திற்குள்ளாக முடித்து, கூடுதலாக இந்த பள்ளிக்கு என்னென்ன வசதி தேவைப்படுகிறதோ அத்தனையும் நிறைவேற்றி தந்து ஒரு மிக பிரமாண்டமாக இந்த ஊராட்சி நடுநிலைப் பள்ளியுடைய 100ஆண்டு விழாவை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் சொன்னான், கேள்வி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று. கல்வி ஒன்றுதான் அழியாத மிகச்சிறந்த செல்வம், மற்ற செல்வங்களை விட உயர்வானது என்று வள்ளுவன் குறிப்பிட்டு சொன்னது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. சங்க காலத்தில் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிரும் கற்கை நன்றே என்று சொன்னார் ஔவையார். அதே மாதிரி பேரறிஞர் பிளாட்டோ என்ன சொல்கிறார்கள், படிக்காமல் இருப்பது பிறக்காமல் இருப்பதை மேல் என்று சொல்கிறார். இப்படி கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நம் முன்னோர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையிலும் கர்ம வீரர் ஐயா காமராஜர் அவர்கள், ஏன் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலே பல்வேறு இடங்களில் கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது. அதற்கு பின்பு சிறுபான்மை மக்கள் கல்வி நிறுவனங்களை தொடங்கினார்கள். அதற்கு பிறகு கர்ம வீரர் ஐயா காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு என்னும் தொடக்கப்பள்ளிகளை தொடங்கினார். அதன் பிறகு முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு எங்கும் உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், வேளாண் அறிவியல் கல்லூரிகள், பல்வேறு பல்கலைக்கழகங்கள் என்று உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய கல்விக்கான கட்டமைப்பு உரிமையை தந்தவர் முத்தமிழக தலைவர் கலைஞர் என்ற அந்த மாமேதை
செய்த பணிகளால் தான் இன்றைக்கு நாம் எல்லா இடத்திலும் கல்வியால் உயர்ந்து சிறந்து விளங்கியிருக்கிறோம். நம் இளைஞர்கள் பல்வேறு உயர் பதவிகளில் இருக்கிறார் என்றால் அதற்கு அடிப்படை கல்வி. அந்த அடிப்படையில் இப்பொழுது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எண்ணிலடங்காத திட்டத்தை கல்விக்காக தந்திருக்கிறார். 44,000 கோடி ரூபாய் பள்ளிக்கல்வித்துறைக்கு கடந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்தார். இந்த ஆண்டு 46,767 கோடி ரூபாய் அதிகமான நிதி ஒதுக்கீடு இந்த பள்ளி கல்வித்துறைக்கு தான் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய ஒவ்வொரு நாள் பயணம், இந்த கல்விக்கான பயணங்கள், இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இந்த பள்ளிகளை வழிநடத்துவது மட்டுமல்ல, அதிகமான நிதி பெற்று தந்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி காட்டியவர் நமது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ற அந்த கல்வி அமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதனை படைத்திருக்கிறார். நான் பார்த்த அளவில் ஒரு இளைஞராக ஒரு இளம் வயதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு கடுமையான பணிகள் மேற்கொள்ளக்கூடிய இந்த கல்வித்துறையை மிக சிறப்பாக செம்மைப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய செயல்பாட்டால் இன்றைக்கு விருத்தாசலத்தில் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட தமிழ்நாடு ஒரு 1,25,000 பெற்றோர்கள் கலந்து கொண்ட பெற்றோர் மாநாட்டை நடத்தி காட்டியவர் நமது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். அந்த அடிப்படையில் காலை உணவு திட்டத்தை பற்றி அருமை சகோதரர் குமார் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். கிட்டத்தட்ட 31,000 அரசு மற்றும் அரசு உதவியுடன் பள்ளிகளில் 18 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு தந்த தாய் மாணவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரிடத்தில் கேட்கிறார், ஏன் கல்விக்கு மட்டும் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்கிறீர்கள் என்று. அவர் சொன்னது, கல்வி ஒருவருக்கு கொடுத்து விட்டால் கல்வி பெற்று அவர்கள் அறிஞராக சான்றோராக உயர்ந்து விட்டால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும், பொருளாதாரம் உயரும், சமூகத்தில் அவர்களுக்கான அந்தஸ்து உயரும், உறவினர்கள் தேடி வருவார்கள், நண்பர்கள் கையெழுத்து வணங்குவார்கள், ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் நம் வணங்கி நிற்கக்கூடியது கல்விக்கு மட்டும்தான். அதற்காகத்தான் நான் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். இந்த பள்ளி ஆண்டு விழாவிலே கலந்து கொண்ட பொழுது 10 குழந்தைகளை முதல் வகுப்பில் சேர்ப்பதற்கான கொண்டு வந்த மேடையில் நிறுத்திய பொழுது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 72வது பிறந்த நாள் விழாவை மார்ச் 1ஆம் தேதி கொண்டாடினார். கொண்டாடிய அவன் முதல் விழாவாக எந்த விழாவில் கலந்து கொள்ள என்றால் அரசு பள்ளியில் முதல் வகுப்பில் மாணவ மாணவிகளை சேர்க்கின்ற விழாவை தொடங்கி வைத்துவிட்டு தான் மற்ற விழாக்களுக்கு நம் முதலமைச்சர் சென்றார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம முதலமைச்சர் 46,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 47,000 கோடி ரூபாய் கிட்ட ஒதுக்கி இருக்கிறார். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் ஒதுக்கி இருக்கின்ற தொகை 78,000 கோடி ரூபாய் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற 43 லட்சம் மாணவ செல்வங்களுக்காக ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டிய 2,152 கோடி ரூபாயை வழங்குவதற்கு மறுக்கிறார். ஆனால் மும்மொழி கொள்கையை, இந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த நிதி வழங்கப்படும் என்று சொன்ன பொழுது 2,000 கோடி அல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் நான் அதில் கையெழுத்து போட மாட்டேன், இந்த 2,000 கோடியை தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து வழங்குகிறேன் என்று சொன்ன உறுதிப்படுத்தவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நாம் அனைவரும் படிக்கிறோம், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம், எல்லா வசதிகளும் பெற்றிருக்கிறோம். நாம் ஒன்றை மட்டும் உறுதியாக இருக்க வேண்டும், நம் தாய்மொழி தமிழை பாதுகாக்கிறோம். தமிழ் மொழியானது இளமையோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 85 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருந்த அவர் செய்த சாதனை என்றால் தமிழ் மொழியினை செம்மொழியாக்கி தந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு தாய்மொழி நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். வட மாநிலங்களில் அவருடைய தாய்மொழியை
மறந்து தமிழை பாதுகாப்போம் என்ற உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என கேட்டு மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகளை கூறி நிறைவு செய்கிறேன். மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பாராட்டும் வழங்கி சிறப்பு செய்யும் நிகழ்வு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் நமது ஆலங்குடி குறுவட்ட அளவிலான பெண்களுக்கான கபடி அவர்கள் பதக்கங்களை வழங்கி பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு இப்பரிசை பெற்றுள்ளார்கள். மேடம் 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 அடிச்சு பின்னாடி In Kalai Tiruvilla, held in union level, G. Tanusia of 8th standard participated in drawing competition and got the first place and also participated in the district level. G. Tanusia from 8th standard. இப்பரிசினை நமது ஆலங்குடி பேரூராட்சியுடைய துணைத் தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். In Tirukural recitation, P. Yuvashri from 3rd standard got the second place. In Malalayar, in Vanavil Mandram, A. Hasan Raja from 7th standard got the first place in school level and participated in union level. Thank you. அழைச்சி வச்சுதான் போட்டுருணும் எல்லாத்துலேயும். வரேன்